ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிட்டம். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதர மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனாய் அருட்பெரு கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். இது தாய்மான சுவாமியுடைய ஒரு வாழ்த்து பாடல், அவரை பற்றிய ஒரு வணக்க பாடல். அவரை நிராமயனார் என்று குறிப்பிடுகிறார். நிராமயனார் அருட்பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வோம். தாய்மானவருடைய பாடல்களிலிருந்து செய்திகளை நாம் பெற்று அதனால் உய்வு பெறுவோம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே நம்முடைய ஞானத்திரள் சைவ சமய மாதேதர் சார்பாக துபாய் ராமநாதன் அவர்களுடைய நல்லாதரவினாலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற தாய்மான சுவாமிகள் அருளி செய்த பாயப்புலி என்கிற பாடற் பகுதியை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தாய்மானவர் திருச்சிரபுரத்திலே திரு அவதாரம் செய்தவர். அவருடைய திரு அவதாரம் நிகழ்ந்த காலம் 1608 என்று சொல்வார். காசுப்பிள்ளை போன்றவர்களெல்லாம் ஆய்வு செய்து சுவாமிகளுடைய அந்த காலம் 1608 1662 வரைக்கும் என்று சொல்வார்கள். 17ஆம் நூற்றாண்டில் ஏறத்தாழ 400 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மகான். அவருடைய பாடல்கள் தனி விசேஷம், சிறப்பு. 17ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரரும் தாய்மானவரும் சைவத்திற்கு கிடைத்த பெரும் சொத்துக்கள். அப்படிப்பட்ட இந்த பாடல்கள் எல்லாம் தாய்மானவருடைய பாடல்கள் முழுக்க உள்ளத்தை உருக்கி நம்முடைய எண்ணங்களிலே பக்தி பயிரை விளைவிக்கும். சாமி ரொம்ப சௌரியமாக இருந்தவர். அதுதான் நீங்கள் எப்படி மாணிக்க வாசகர் எப்படி இருந்தார், ஹை பொசிஷன் அரசாங்கத்தில், அது மாதிரியே தான் தாய்மானவரும் ஹை பொசிஷன். நாயக்க மன்னர்கள் ஆட்சி புரிந்த அந்த நேரத்தில் அந்த திருச்சிரபுரத்தை ஒரு தலைமை இடமாக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்போவுமே உங்களுக்கு தான் தெரியுமே, சோழனும் பாண்டியனும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் சோழர் குலத்தில் இருந்தார் வீரசேகர சோழன், பாண்டிய குலத்தில் இருந்தவர் சந்திரசேகர பாண்டியன். 1529 பின்னால் அவன் சந்திரகுல வம்சத்தில் சந்திரசேகர பாண்டியனும் இவர் வீரசேகர சோழன். 2 பேருக்கும் ஆகாது.
ஒத்துமையாக இருந்தால் நாயக்கர் வந்திருக்க முடியாது. சோழன் பாண்டியன் மேலே படையெடுத்து போய் பாண்டியனை தோக்கடிச்சாச்சு. பாண்டியன் நேராக நாயக்கர்கிட்ட போயிட்டு விஜயநகர சாம்ராஜ்யம் அவங்க இங்கே வந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. அவங்கள போய் கான்ஸ்பிரசி செட் பண்ணி அவங்களோட அப்புறம் அவங்க நாடு பிடிச்சிட்டாங்க. அதுதான் தெரியும் உங்களுக்கு. அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நாயக்க மன்னர்கள் ஆண்டார்கள். இந்த காலகட்டத்தில் தான் தாய்மானவர் தோன்றுகிறார். தமிழுக்கு ஒரு பெரிய ஏற்றம்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் நாயக்கர்கள் பக்தி மயமானவர்கள். நாயக்க மன்னர்களாக இருந்தாலும், அதாவது இந்த நாயக்க மன்னரில் முதல்ல கிருஷ்ணதேவராயர் நியமனத்தில் இருந்தவர் விஸ்வநாத நாயக்கர்னு ஒருத்தர். 11வது தலைமுறைக்கு வந்தவர் தான் முத்துகிருஷ்ண நாயக்கர். 11வது தலைமுறை. அவர் தான் கேடிலியப்ப பிள்ளை திருமறைக்காட்டில் பார்த்துட்டு அவரை கொண்டாந்து கணக்கப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, நிதி அமைச்சர்னு சொல்லணும். அவர்களுக்கு சம்பிரதியார்னு பேர். சம்பிரதியார்னா முதன்மை கணக்கர் அல்லது முதன்மை நிதி ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான். அப்போ முத்துகிருஷ்ண நாயக்கர் போயிட்டு அவருடைய மகன் ஒருத்தர், அவர் தான் முத்து வீரப்ப நாயக்கர் அப்படின்னு. அது உண்மையிலேயே அது என்ன சொல்லுகிறார்கள்னு சொன்னால், முத்துகிருஷ்ண நாயக்கர் பிள்ளை இல்லை, அவங்க அம்மா ராணி மங்கம்மாள், அவங்க கொஞ்ச நாள் ஆட்சி புரிந்தாங்க. பிறகு அவங்க அவங்க பேரன் கிருஷ்ணப்பரினுடைய மகன், பேரனை அவன் ஆட்சி இருக்கிறான். அவன் ஆட்சியில் இருக்கிறது விஜயராக ரங்க சொக்கநாதர். இந்த பேரில் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போ காசு பிள்ளையெல்லாம் முத்து வீரப்ப நாயக்கருங்கிறாரு. இது என்னன்னு அந்த ஒரு இடம் கொஞ்சம் கிளியராக இல்லை. முத்துகிருஷ்ண நாயக்கருடைய மகனே முத்து வீரப்ப நாயக்கரா, இல்லை ராணி அங்கம்மாள் ராணி மங்கம்மா கொஞ்ச நாளே ஆட்சி புரிஞ்சாங்க திருச்சிருப்பத்தூர். இன்றைக்கி ராணி மங்கம்மாள் ஹால்லாம் இருக்குதுங்க. அவங்க ஆட்சி புரிஞ்ச பொழுது ரொம்ப சின்னவனை 15 வயசு தான் இருந்திருக்கு இந்த முத்து வீரப்ப நாயக்கர். அவர் ஆட்சிக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இவரை அவங்க அப்பா இறந்து போயிட்டார். கேடிலியப்ப பிள்ளை, அவர் தான் நிதி அமைச்சர் இருந்தார். அவருடைய பிள்ளை தாய்மானவரை அந்த பதவியில் அமர்த்துறார். இயல்பாக தாய்மானவர் தந்தையோட அந்த கணக்கு வழக்கெல்லாம் குழந்தைக்கும் பசங்களுக்கும் வந்துடும். தந்தை ஒரு பெரிய இசை மேதையாக இருந்தால் சொல்லியே தர வேண்டாம், குழந்தைங்களுக்கு இசை வரும். அது இயல்பு. இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம், அவங்களுக்கு இயல்பாக வரும் அது. இவரும் காமர்ஸில் நல்ல இதாக இருந்தார். ஆனால் இவருக்கு நாட்டம் ஃபுல்லாக தாய்மானவருக்கு நமக்கு தெரியும் துறவுலேயே இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க. அப்போ இருக்கும்போதே சாமின்னா ஒரு பெரிய தனி ஆர்வம். அவருக்கு தாய்மானவர்னு பேர் வச்சார் சாமி அவங்க அப்பா. ஏன்னா தாய்மானவர்னு அவருடைய அருளால் பிறந்த பையன்ட்டு. அது என்னவோ தாய்மானவர் மேலே சொல்லலாத பக்தி. நிதி அமைச்சராக இருந்த தினம் டென்ஷன் தான். ஆனால் அவ்வளவு டென்ஷனுக்குள்ளேயும் இவர் சோதனை பண்ணி தான் நிதி அமைச்சராக போட்டுக்கிட்டாங்க சம்பிராதி.
ஆனாலும் இவர் எப்போவுமே இந்த மலைக்கோட்டைக்கு மேலே போய் தாய்மானவரை தரிசனம் பண்ணாமல் வரதில்லை. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி. போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், அது மலை மேலே ஏறி போகணும். வெறும் ஏறி போயிட்டு தரிசனம் பண்ணுவார் தாய்மானவர். நன்றுடை யானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடை யானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே என்று திருஞான சம்பந்தர் பாடுகிறார். திருச்சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடிய தலத்தில் தாயுமானவராக வீற்றிருக்கக்கூடிய கருணை கடல் சாமி மேலே போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கும் மேலே இருக்கிறது தான் உச்சி பிள்ளையார். இவரு கீழே போய் தரிசனம் பண்ணிட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவார். இவருக்கு 2 விதமான அட்ராக்ஷன், கவர்ச்சி அவருக்கு தாய்மானவருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், தாய்மானவர் அந்த பெருமானை மேலே இருக்கிற ஒரு பக்தி உண்டு. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே இருந்த தட்சிணாமூர்த்தி தான். அவர் உண்மையிலேயே பார்க்க போனது யாரை பார்க்க போவாருன்னா, மூலவராக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தான் எல்லாரும் போய் வழிபட்டுட்டு சந்தோஷமாக வருவாங்க. ஆனால் இவர் அதை சாக்கு வச்சுக்கிட்டு அந்த தட்சிணாமூர்த்தி மேலே தான் ரொம்ப அழகாக இருக்கும் தாய்மானவர் கோயிலில். இன்றைக்கும் பார்க்கலாம். என்னவோ தெரில, அது மேலே அவருக்கு. ஏன்னா அவருக்கு இந்த 4 பேருக்காக இவர் குருவாகவே வந்துட்டார். நமக்கு குருவாக வந்தால் இப்படி இருக்கும். அப்போ இந்த 4 பேர் இப்படி தவம் பண்ணியிருப்பாங்க என்று அந்த பெருமானை அங்கேயே நிற்பார். எவ்வளோ நாள் நிற்பாருன்னு தெரியல அவருக்கு, எவ்வளோ நேரம். அவர் கூட அதிகாரிகள்லாம் வருவாங்க, எல்லாரையும் நிற்க வச்சுட்டு தான் வருவார். அங்கேயே தன்னை மறந்து நிற்பார். எப்போ நினைவு வருதோ அப்போ வருவார். வந்துட்டு உடனே தாய்மானவரை தரிசனம் பண்ணிட்டு விறுவிறுன்னு கீழே வருவார். ரெண்டாவது அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கீழே வரும்போது சாரமாமுனிவர் மடம்னு ஒரு மடம் இருக்குது, இப்போவும் இருக்குது சாரமாமுனிவர். அந்த மடத்தை உள்ளே போனோம்னா வள்ளி தேவனையோட சாமி இருப்பார், முருகர் இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். அவரை இவர் தரிசனம் பண்ணுவார். கீழே இறங்கி வரும்போது அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ. பெரிய புள்ள மேலே இருக்குது உச்சி பிள்ளையார், இளைய புள்ள கீழே. இது சாரமாமுனிவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மடம். அதுக்கப்புறம் அது மௌனகுரு மடம் ஆயிடுச்சு. அங்கே இந்த வள்ளி தேவானியோட இருக்கிற முருகர் ரொம்ப அழகாக இருப்பார். அங்கே நின்று தரிசனம் பண்ணிட்டு தவறாமல் தரிசனம் பண்ணிட்டு கீழே போயிடுவார். இந்த மடத்தை உள்ளுக்குள்ளே போகணும், அந்த படிக்கட்டில் இறங்கி வரும்போதே உள்ளே போகணும். போய் தரிசனம் பண்ணிட்டு வலம் போயிடுவார். தவறாமல் இது செய்கிறார். மேலே தட்சிணாமூர்த்திகிட்ட தான் அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதை நம்ம சொல்ல வேண்டியது, அவரே சொல்கிறார். தட்சிணாமூர்த்தியை பற்றி பாடலில் எழுத ஆரம்பிக்கிற பொழுது தட்சிணாமூர்த்தியை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அதை அந்த பாடல்களில் அவர் சொல்லுகிறார். அதை சின்மயானந்த குரு அப்படிங்கிற தலைப்பில் அங்கே அந்த தட்சிணாமூர்த்திக்கே பாடியிருக்கார். சின்மயானந்த குரு என்று அந்த தட்சிணாமூர்த்திக்கே அருளி செய்திருக்கிறார். அந்த பெருமான்கிட்ட தினம் நின்று, சாமி நீங்கள் 4 பேருக்கு குருவா, நீங்கள் அதுக்கப்புறம் நந்தியம் பெருமான் பலருக்கும் குருவாக இருந்தார்.
நீங்கள் சொல்கிறீங்க குரு நெறி தான் நிறைவான நெறின்னு சொல்கிறீங்க. யார் எனக்கு குருவாக வருவா? நான் இருக்கிற இந்த நிலைமையில் எனக்கு ஞானம் பூர்த்தி ஆகுமானே தெரியல. ஏன்னா என்னை சுற்றி அஞ்ஞானம்தான், கூட்டமும் அஞ்ஞான கூட்டம்தான். நான் ஏதாவது கொஞ்சம் கீழே இறங்கினா தூக்கி விடுறதுக்கு கூட இருந்தாங்கன்னா பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் காசு, பணம், செல்வம், பதவி, அதிகாரம், புகழ் இப்படின்னே சுற்றி இருக்கு. நிஜமாக இதெல்லாம் விட்டு எப்படி வர முடியும்னே எனக்கு தோணலை. அவ்வளவு பிணைப்பு சங்கிலிகள் போட்டு கட்டி வச்சிருக்கு. இவ்வளோத்தையும் மீறி ஒரு குரு வருவாரா? எனக்கு வர முடியுமா? வாய்ப்பு இருக்கா? நீங்கள் 4 பேருக்கு குருவாக போனீங்க, அவங்க தேடி வந்தாங்க, நீங்கள் குருவாக இருந்தீங்க. நீங்கள் குருவாக வரணுங்கிறது கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் எனக்கு காட்டினீங்கன்னாலே போதும். உங்களுடைய அந்த ஞான திருக்காட்சி எத்தனை அற்புதமானது. இதை வடிக்கிறவங்களுக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்குத. இது சாமி நீங்கள் நிதர்சனமாக இருக்கிற பொழுது அதனுடைய அழகை என்னன்னு சொல்கிறது என்று இந்த சின்மயானந்த குருவில் அந்த தட்சிணாமூர்த்தியை மனங்கணிந்து பாடுவார். எனக்கு ஒரு குரு தாங்க சாமி, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு குரு தந்தீங்கன்னா தான் அது கட்டிலேருந்து விடுபட முடியும். கட்டிலேருந்து விடுபட்ட பிறகு குருன்னீங்கன்னா எனக்கு எப்படி முடியும்? கட்டுகள் இருக்கிற பொழுதே ஒரு குருவை தந்து கட்டுகளிலிருந்து விடுபடுமாறு செய்தீர்கள் என்றால் தானே எல்லா கட்டுகளையும் வைத்துக்கொண்டு எனக்கு குரு வருவார்னு நான் நினைக்காதேன்றாங்களே என்று கண்ணீர் விடுவார் சொல்கிறார். அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகேப்ப, அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப, அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக ஆராத முத்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி, சங்கர சயம்புவே சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழிதழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்கனேனையும் தன்னருள் கொடுத்து ஆழ்வையோ பெருமானே. தன்னருள் கொடுத்து ஆழ்வையோ. அங்கை கோடு சன்மார்க்க நெறினா என்னங்கிறாரு. நம்ம என்னென்னவோ சொல்கிறோம், அவர் சொல்கிறார் சன்மார்க்க நெறி. அது கிரியையில் தொடங்கி, சரியையில் தொடங்கி கிரியையில் அது வளர்ந்து யோகத்திலே நிறைவை நோக்கி சென்று ஞானத்திலே நிறைவு பெறுகிறது. அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப, இந்த மெய்யலாம் அந்த மெய்ப்பாடுகள், மயிர்குச்செறிதல், மெய் மேனி சிலிர்த்தல், நான் தழுதழுத்தல், அதுல திருவாசகத்துல திருச்சதகத்துல இதைத்தான் முதல்ல விவரிச்சிருப்பார் தாய்மானவர் இவர் நம்முடைய மணிவாசகர். அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப, அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக. அன்பினால் உருகி கைகளிலே மலர்களை எடுத்து, பல்வேறு மலர்களை எடுத்து, உடலெல்லாம் ரோமம் சிலிர்ப்ப, கையினாலே இந்த மலர்களை எடுத்துக்கொண்டு கண்களிலே நீர் அருவி போல பெருகி ஓட, ஆராத முத்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி. ஆவேச ஆசை கடல்னர் எதுக்கு? முத்தியினுடைய ஆசை.
முத்தியை பெற்றுவிட வேண்டும் என்ற வெறி இருக்கணுமா. ஆவேசங்கிறது வெறி. அந்த வெறி ஆசை வெறி, எப்படியாவது முத்தியை பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த ஆவேச ஆசை கடல் போல அது பெருகி இருக்கிற அந்த கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழி தழுதழுத்திட வணங்கும். அப்படி மொழி தழுதழுத்திட வணங்குகிற அந்த தன்மை இல்லாத சன்மார்க்க நெறியிலா துன்மார்கனேனாக இருக்கிறேன். தினந்தோறும் பதவியும், தினந்தோறும் அதிகாரமும், தினந்தோறும் செய்திகளும் இப்படிவாக போய்கொண்டு இருக்கக்கூடிய நான் இந்த மாதிரியாக அந்த ஆவேச ஆசை கடலுள், முத்தியினது ஆவேச ஆசை கடலுள் மூழ்குகின்ற தன்மையும் சங்கர சுயம்புவே சம்புவே எனவும் மொழி தழுதழுத்திடவும் சன்மார்க்க நெறியில்லாத துன்மார்க்கனேனே தன்னருள் கொடுத்து ஆழ்வையும். துங்கமிகு பக்குவ சனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப, பக்கத்திலேயே வச்சுக்கிட்டேன் அவங்கள. துங்கமிகு தூய்மை மிக்க பக்குவமடைந்தவர்கள், சனகன் முதல் முனிவோர்கள் நால்வர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப, கையினாலே தொழுது ஒன்று அருகில் வீற்றிருப்ப, சொல்லறிய ஒரு நெறியை, சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே, சொல்லறிய ஒரு நெறியை சொல்லாமல் சொல்லினார் இல்லையா, சொல்லாமல் சொன்னது போல அந்த ஒரு நெறியை சொல்லாமற் சொல்லி தான் சொல்லால் உணர்த்தியே சொரூபானுபூதி காட்டி, சொரூப அனுபூதி, அதாவது அந்த நால்வருக்கும் அந்த அனுபூதி நிலையை காட்டினாராம் பெருமான். அந்த அனுபூதி நிலையை எப்படி காட்டினார்னாரு, சொல்லறிய ஒரு நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே காட்டினார். அந்த ஆனந்தம் காட்டியவர் யார்? செங்கமல பீடமேல் கல்லால் அடிக்குள் வள சித்தாந்த முத்தி முதலே. எங்க இருக்கிறார்? சிரகிரி விளங்கவரு, திருச்சிராப்பள்ளியில் விளங்க தட்சிணாமூர்த்தியே. அந்த பக்குவம் இருக்கிறவருடைய உள்ளம் தட்சிணாமூர்த்தியை பார்த்தா உருகிறோம். குரு வேண்டும் என்கிற அந்த நிலையில எப்பொழுதும் குருவுக்காக ஏங்கி தவித்து காத்து நிற்கிறவர்களுக்கு ஞானமே வடிவமாக கல்லாலின் நிழலிலே இருந்து அந்த போதிக்கிற அந்த திரு காட்சியை பார்க்கிற பொழுது, செங்கமல பீடமேல், செம்மையான அந்த தாமரை போன்ற பீடத்தின் மேல் கல்லால் அடிக்குள், கல்லால் மரத்தின் கீழ் இருந்து வளர் சித்தாந்த முத்தி முதலே, முத்திக்கு முதலாக, சித்தாந்த முத்திக்கு முதலாக விளங்குகிறவர், சித்தாந்த முத்தியே முடிந்த முத்தி. சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே, இதான் அங்கதான் பாடுறார். திருச்சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே விளங்குகின்ற தென்முக கடவுளே, சின்மயானந்த குருவே, இப்படி தினந்தோறும் பாடுறார். ஒரு நாளும் பாடுகிறார். இந்த பாடுறதுனால ஏற்பட்ட அனுபவத்தை தான் பாயப்பொலியில இந்த 2வது பாட்டில் சொல்லுகிறார். அவருக்கு நிகழ்ந்த இந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பாட்டை பார்ப்போமா? பாயப்புலி தற்பரமாம் சிற்பரமாகி மன்றந்தனில் நடித்து நிற்பர்
அம்போருகன் மால் பணி நீதர் என் நெஞ்சகமாம் கற்பரந்தாங்கு கரைந்திட வானொத்த காட்சி நல்கும் பொற்பரமாய் என் வினை கருந்தாதை பொடி செய்ததே தற்பரமாம் சிற்பரமாகி மன்றம் தனில் நடித்து நிற்பர். தற்பரமாம் என்று சொன்னால் பெருமான் தாந்தோன்றி மலைன்னு ஒரு மலை உண்டு. தாந்தோன்றி ஈசர்னு பேர். தாந்தோன்றின்னா தானா தோணுது, சுயம்புன்னு பேரு. அப்படிப்பட்ட தனக்கு எந்த முதலும் இல்லாமல் தான் எல்லாவற்றிற்கும் முதலாக இருப்பது. ஞானமே வடிவமாகி சிற்பரமாகி அந்த கனக சபையிலே அவர் ஆடிக்கொண்டு இருக்கிறார். மன்றந்தனில் நடித்து நிற்பர். எல்லா உயிர்களும் ஐந்தொழில் படுவதற்காக அந்த ஐந்தொழில் கூத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர்? நாம் ஒருத்தட்ட உதவி கேட்கலான்னு போனால் அவர் காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கார்லன்னு வச்சுக்குவோம். காரில் போவார், ஃப்ளைட்டில் போவார், அல்லது ட்ரெயினில் போவார், எப்பயும் போய்கொண்டே இருப்பார். யாரை பார்த்தாலும் அவரை பார்த்து அவர்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சு இப்படி ரொம்ப பிஸியாகவே இருப்பார். இப்போ நம்ம அவரை ஒரு 5 நிமிஷம் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு நினைக்கிறோம். நடக்குமா? அவரை எனக்கு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷமாவது முடியுமா? கஷ்டம். இவர் நடித்து கொண்டு இருக்கிறார், மன்றந்தனில் நடித்து கொண்டு இருக்கிறார். எப்படின்னாரு? சிற்பரமாகி ஞானமே வடிவமாகி நடித்து கொண்டு இருக்கிறார், நிற்கின்றார். நடித்து என்றால் ஐந்தொழில் புரிந்து கொண்டு இருக்கிறார். ஓயாமல் அந்த ஐந்தொழில் நடக்கிறது. சுயம்புவாக விளங்குகிறவர் அவர். அப்படிப்பட்ட பெருமான் அங்கே மன்றந்தனில் நடித்து நிற்கிறவர் அவர். அவருடைய பெருமை இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. அவரு மூவரில் ஒருத்தருங்கிறாங்க. தப்பு. அம்போருகன் மால் பணி நீதர். அம்போருகன் என்று சொன்னால் தாமரை மலரின் மேலே வீற்று இருக்கக்கூடிய பிரமன், மால் திருமால், இவர்கள் பணிகின்ற நீதர், நீதி நெறியை உடையவர். அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் அந்த ஆற்றலை வழங்கியவர். படைப்பு தொழிலுக்கும் காத்தல் தொழிலுக்குமாக இருக்கக்கூடியதை அவர்கள் பணிந்துதான் பெற்றிருக்கிறார்கள். அப்படி அந்த நீதி நெறியை உடையவர். நீதர் என்றால் நீதி நெறியை உடையவர். அவர் மன்றந்தனில் நடித்து நிற்பர். அங்க அம்போருகன் மால் முதலானவர்கள் எல்லாம் பணிந்து நிற்கின்ற அவர்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டு இருக்கக்கூடிய முப்பெருங்கடவுளுக்கு மேலாக நாற்றானத்திலே விளங்கக்கூடிய அவர். ஆனால் அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய கருணை வைத்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்றார் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய சிறப்பு என்ன சொல்ல முடியும்? அப்ப மிக பெரியவர் என்று அவரை சொல்லுவதை காட்டிலும் மிக கருணை உடையவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் செய்த ஒரு அற்புதமான செய்தி என்ன தெரியுமா? அவர் வானொத்த காட்சி நல்கும் நெஞ்சகமாம் கல் பரந்தாங்கு கரைந்திட வான்ஒத்த காட்சி நல்கும். அப்படிப்பட்டவர் எனக்கு ஒரு காட்சியை நல்கினார். என்ன காட்சி தெரியுமா? எப்படிப்பட்ட காட்சி தெரியுமா? இது என்ன வார்த்தைகளால் எப்படி சொல்லுவது? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவரிடம் நான் செல்லுகிற பொழுதெல்லாம், இந்த தென்முக கடவுளை பார்த்து கொண்டு நிற்கிற பொழுதெல்லாம், இந்த தென்முக கடவுள் போல எமக்கும் காட்சி தரமாட்டீரா, எமக்கும் ஒரு குருநாதர் வரமாட்டாரா என்று எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு அந்த காட்சியை நல்கினார். அது என்ன செய்தது தெரியுமா? நெஞ்சகமாம் கல் பரந்தாங்கு கரைந்திட வானொத்த காட்சி நல்கும். இவர் அப்படி ஒவ்வொரு நாளும் தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அப்படி கீழே வருகிற பொழுது இந்த முருகரை வழிபடுவார்னு சொன்னேன் இல்லையா, அந்த வள்ளிதேவானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வழிபாடு செஞ்சுட்டு கீழே வருவார்.
அப்படி ஒரு தடவை போகிறார் மேலே தட்சிணாமூர்த்தி. அங்கே தட்சிணாமூர்த்தியை மேலே தரிசனம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி போகிறார். தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணுறார். கண்களில் அதை மாலை மாலையாக கண்ணீர். எத்தனையோ நாள் பெருமானை பார்த்துருக்காரு. ஆனால் அன்னைக்கு என்னவோ அவருக்கு மனசில் பெரிய மகிழ்ச்சி. அவரை பார்த்து புன்னகை பூப்பது போலவே இருக்கிறது. மனசே வரல, அந்த காட்சியை விட்டு நகர்றதுக்கு மனசே வரல. அங்கேயே உட்கார்ந்து வாழ்நாளையே முடித்து கொள்ளலாமா என்று நினைக்கிறார். இப்படிப்பட்ட காட்சி, இப்படிப்பட்ட உணர்வு எப்படி வரும்? திரும்ப காட்சி கூட கிடைக்கிறது, சரி வந்து உட்காரலாம். ஆனால் உணர்வு எப்படி கிடைக்கும்? ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற உணர்வு போல மீண்டும் உணர்வு கிடைக்கிறது கஷ்டம். அந்த உணர்வு திருவருளினாலே தான் விளையும். திருவருள் இல்லாமல் உணர்வு விளையாது. அதனாலதான் மணிவாசக பெருமானும் உன்னை நினைப்பதற்குரிய திருவருளை தருக என்றுதான் கேட்கிறார். அப்ப இந்த திருவருள் விளைவதற்கும் ஒரு அருள் வேணும். அவரை நினைத்து உருகுகிற உணர்வு இருக்கே, அந்த உணர்வு சாதாரணமா வந்துடாது. வந்ததுன்னா அதை கெட்டியமா பிடித்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வை, அந்த உணர்வுக்காக எதையும் வேணாலும் இழக்கலாம். இந்த உணர்வு வர்றது தான் கடினம். அந்த உணர்வை பெருக்குவது, அதிலே தான் மூழ்கி நின்று விடுவார்கள். அப்படி ஒரு உணர்வு வந்ததுங்க அவருக்கு. அங்க தட்சிணாமூர்த்தியை பார்க்கிறார் தென்முக கடவுளை. பெருமான் பார்த்து சிரிப்பது போல இருக்கிறது. கண்களில் கண்ணீர் பெருகுது. அவர் பார்க்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நேரமாகிவிட்டது. சரி, உணர்வின் பெருக்கத்திலேயே தடைப்பட்ட நிலையில அவர் வருகிறார். இப்பொழுது என்னவோ உள்ளுருக்கம், சாமி என்னவோ சொல்ல வர்றார், எதையோ நமக்கு தெரிவிக்க வருகிறார் என்ற நினைப்பிலேயே எப்படி தாய்மானவர் வழிபட்டாருன்னு கூட ஞாபகம் இல்லை. போயிட்டார். கீழே வரார். வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகரை வணங்குவதற்கு இந்த சாரமா முனிவர் மடத்துக்குள்ளே வருகிறார். அங்கே வழிபட்டுட்டு இப்படி இடது பக்கம் பார்த்தால் அங்கே அந்த ஒரு திறந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். இவருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. எப்படி குருந்த மரத்து அடியில் குருநாதரை பார்த்த பொழுது மணிவாசகருக்கு உணர்வு பெருகிட்டோ, அப்போ மேலே இருந்த உணர்வு இங்கே சட்டென்று பெருகியது. அது பெருக்கெடுத்தது. அந்த உணர்வு என்னன்னு தெரியல. நேர போனார். அவருடைய திருவடியில சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டா, அவரு மௌனகுரு என்று சொல்லக்கூடியவர். தர்மயாதீனத்தில் உபதேசம் பெற்றவர். சிதம்பரத்தில் இத்தனை காலம் இருந்து விட்டு திருச்சிரபுரம் நோக்கி வந்திருக்கிறார். அங்கே இருந்து அந்த மடம் சாரமா முனிவர் மடம்னு பேர். அதுக்கப்புறம் அது மௌனகுரு மடமாக ஆயிடுச்சு. அங்கே இருந்து பக்குவம் நோக்கி வருகிறவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு, மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண மாட்டார், பண்ணவும் மாட்டாங்க பெரியவங்க. எல்லாருக்கும் செஞ்சு அது பயன்படாது. உபதேசங்கிறது பக்குவைகளுக்கு மட்டும்தான் பயன்படும். அதனால அங்கே இருந்து இந்த மாதிரி பக்குவர்கள் சிரமப்படக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு பக்குவர் இருந்தால் அவரால் நிறைய பேர் பக்குவம் பெறுவார்கள். எனவே அந்த மாதிரி பக்குவைகளுக்கு உபதேசம் செய்தால் அவங்க ஒரு 10 பேரை, ஒரு 100 பேரை அவங்க தேற்றுவார்கள். அங்கே அவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் உபதேசம் கேட்டுக்கொண்டு சில பேர் இருந்தார்கள். அங்கே அமர்ந்திருந்த அவரை பார்த்த உடனே இவர் போய் நெடுஞ்சாங்கடியாக காலிலே விழுகிறார். விழுந்த உடனே கண்களில் கண்ணீர் பெருகிறது. என்னவோ தெரில, அவரை பார்த்த உடனே கண்கள், யாரு நீங்க சாமி? யாருன்னு என்ன சொல்லிக்கிறது சாமி? என்னை பற்றி நான் எது சொன்னாலும் அது தன்முனைப்பாக அல்லவா போய்விடும். நான் என்ன சொன்னாலும் அது தன்முனைப்பாக போய்விடும். எப்பொழுது குருநாதர் வாய்ப்பாரோ என்று கண்ணீர் பெருக்கி அலைந்து திரிந்து தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஏழையன் என்று சொல்லுகிறார்.
மௌனகுரு பார்த்துட்டு உன்னுடைய வார்த்தைகளிலே பக்குவம் தெரிகிறது, உனக்கு உரிய காலம் வந்திருக்கிறது. அவர் கையில் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார், அதிலிருந்து எடுத்துத்தான் உபதேசிக்கிறார். இந்த புத்தகத்தின் மேலே கண்ணு ஓடிச்சு. தாய்மானவர் வாய்ப்பட்டு, சுவாமி அது என்ன நூல் என்று தெரிந்து கொள்ளலாமா? உயர்ந்த நூலப்பா, இது மிக உயர்ந்த நூல். ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார். இதிலிருந்துதான் யாம் உபதேசங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். சிலிர்த்து போனார். சுவாமி, அடியேனை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். உரிய நேரத்திலே வாயன் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். சாமி, என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுகிறீர் என்று சொல்லுங்கள். தன்னை பற்றி எதுவுமே சொல்லாம கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவர் சொன்னார், பக்குவம் வாய்ந்தவர்களை உரிய குருவிடம் சேர்ப்பது சிவம்தான். தாமாக போய் சேர்வதாக எண்ணக்கூடாது. உன்னை இங்கு கொண்டு வந்து விட்டது தாய்மானவர். ஆகையினாலே உரிய உபதேசம் உனக்கு உரிய காலத்திலே வழங்க பெறும். யாம் இங்கேயே இருப்போம், சென்று வருக என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த காட்சியைத்தான் இங்கே சொல்லுகிறார். வான் ஒத்த காட்சி நல்கும். எப்படிப்பட்ட பெருமான்? அவர் மன்றந்தனில் அடித்து நிற்பர், அம்போரு கண்மால் பணி நீதர், என் நெஞ்சகமாம் கல் பரந்தாங்கு. கல் ஒரு இடத்துல திணிவா இருக்கும், அது அப்படியே நீரா உருகி பறந்து கரைஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த நெஞ்சகம் மனசே இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நல்கினார் இந்த திருக்காட்சி. வானொத்த காட்சி நல்கும். தான் பார்த்த காட்சியை, தனக்கு கிடைத்த அந்த அற்புதத்தை தான் அவரு மௌனகுரு வணக்கம்னு ஒரு பகுதியாகவே பாடியிருக்கிறார். சின்மயானந்த குரு என்பது குருவை தேடி குருவை பெற வேண்டுமே என்ற அந்த நிலையில பாடியது. குருவை பெற்ற பிறகு குருவிடம் தான் பெற்ற அனுபவத்தை கண்களிலே கண்ணீர் சோர தெரிவிக்கின்ற பகுதிதான் மௌனகுரு வணக்கம். இந்த குரு என்ன செய்தார் தனக்கு என்பதை அவர் சொல்லுகிறார். இப்ப இங்க சொல்லுகிறார், நெஞ்சகமாம் கல் பரந்தாங்கு கரைந்திட என்று சொல்லுகிறார். என்ன செய்தார் குரு? எப்படி தன்னை மாற்றினார்? 5 வகையாகின்ற பூத முதல் நாதமும் அடங்க வெளியாக வெளி செய். 5 வகையாகின்ற பூத முதல் நாதமும் அடங்க வெளியாக வெளி செய்து அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள் அறிவாக நின்ற நிலையில். அந்த அற்புதமான காட்சியை கொடுத்து விட்டு சிவஞான சித்தியாரிலிருந்து ஒரு அற்புதமான பாடலை பாதிதான் உபதேசம் பண்ணாராம். முழுச்சா கூட சொல்லலையா, பாதி சொன்னாராம். அது என்னன்னாரு, அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள். அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே பிடிபட்டு கிடந்தோங்கிறதையே மறந்துட்டோம். இப்ப பேர் அறிவுடையவர்களாக நம்மை நாம் கருதி கொள்ளுகிறோமே, இந்த ஆன்மா தன்னை கருதி கொள்ளுகிறதே, இது அறியாமையிலே பீடித்து கிடந்தது என்பதையும் மறந்திருக்கிறது. கேவலம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலே ஆன்மாவானது தன்னுடைய அறிவானது விளங்காமல் இருளிலே மூழ்கி கிடக்கிறது. இரவிலே உறங்குகிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். உறங்குகிறோம் என்கிற போர்வையிலே
இந்த ஆன்மாவானது என்ன செய்கிறது? இருளிலே மூழ்கி கிடக்கிறது. பிறகு கருவிகரணங்கள் எல்லாம் சேர்ந்தால் அறிவு, இப்படி அறிவு தருகின்ற அந்த கருவி கரணங்கள் அறிவாதி பிரிவாக அறிவார்கள். அது எது? 5 வகையாகின்ற பூதம் முதல் நாதமும் அடங்க. 5 வகையான பூதம் என்று சொன்னால் நிலத்தில் ஆரம்பிச்சு நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், அதில் ஆரம்பிச்சு நாதம் வரைக்கும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்கிற 5 பூதங்கள் ஓசை, ஊறு, ஒளி, நாற்றம், சுவை என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள், பிறகு 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய 4 அந்தக்கரணங்கள் ஆக 24, காலம், நியதி, கலைவித்தை, அராகம், மாயை, புருடன் என்று சொல்லக்கூடிய 7 வித்யா தத்துவங்கள் 27, 26, 21, 5, 26, 27, 24, 7, 31, 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 24, 7, 31 சிவ தத்துவங்களாக விளங்குகிற என்ன? அது சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம். அதான் நாதமும். பூதம் முதல் அப்ப இந்த மண்ணில் தொடங்கி நாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அடங்க 36 தத்துவங்களும் வெளியாக வெட்ட வெளிச்சமாக என்னது? நம்முடைய அறிவாதி பிரிவாக அறிவார்கள். அது நமக்கு வேறானது, அசித்து என்று உணர வைத்தல். இதுதான் நிர்மலாவத்தையினுடைய முதல் நிலை. நிர்மலாவத்தையினுடைய முதல் நிலை என்ன என்று கேட்கிற பொழுது தத்துவங்களை தனக்கு வேறாக உணர்தல். உடம்பையே நமக்கு எங்க வேறாக உணர்கிறோம்? அதைத்தான் சொல்லுகிறார். அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள். அவர் தனக்கு வேறாக அறிகின்றவர்கள் சொப்பன நிலையிலே தான் அறிவுடைய பொருள் என்று நினைக்கிற பொழுது சுழுத்தியிலே இல்லை இல்லை நமக்கு இதுகாரும் உதவி செய்தது திருவருள் என்ற உடனேயே அந்த திருவருள் அறிவாக நின்ற நிலையில் இவ்வளவு செஞ்சாராம் குருநாதர் உபதேசத்தில். இல்லாட்டி தானா வராது, அது தானா வராது. நமக்கு இப்ப தெரியுது இல்ல, பூதங்கள்லாம் நமக்கு வேறானது, தத்துவம் நமக்கு வேறானது. ஆனால் உணர்வு இல்லையே, உடல் நமக்கு வேறானதுங்கிறது தெரிந்து கொண்டு இருக்கிறோம், உணர்ந்து கொண்டு இருக்கவில்லை. இந்த உணர்வை ஏற்படுத்துகிறவர் தான் குரு. சொல்லித் தருகிறவர் ஆசிரியர், உணர்த்துகின்றவர் குரு. அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள் அறிவாக நின்ற நிலையில், அந்த நிலையில சிந்தை அறனில் என்று சும்மா இருத்தி, சும்மா இருத்தினாராம், சும்மா இருக்கணும். சிந்தையரனில் என்று மனசை தூர தூக்கி போடு, அது அங்கேயும் வரும் கொஞ்சம், அதை தூக்கி தூர போடு அப்படின்ட்டு அறிவுமயமாக இரு, நீ அருள்மயமாக சும்மா இரு. சும்மா இருத்தி மேல் சின்மயானந்த வெள்ளம், அதற்கு மேல் விளைகின்ற அதை மனசை தூக்கி போட்டுட்டு நிற்கிற உடனேயே, அருள் நிலையில நின்ன உடனேயே சின்மயானந்த வெள்ளம், துரியாதீதம், சின்மயானந்த வெள்ளம் தேக்கி திளைத்து நான் அதுவாயிருக்க, அங்கேதான் அத்வைதம் கம்ப்ளீட் ஆகுது. அருள் நிலை வரைக்கும் கிடையாது அதுவாயிருத்தல், நான் அருளாயிருத்தல். அருள்நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய துரியாதீதத்தில் நான் அதுவாயிருத்தல், தத்துவமசி. இதைத்தான் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை என்று சொல்லுகிறார். அதுவாய் இருக்கன்னு சிவமாய் இருக்க, அதைத்தான் இங்க குறிப்பிடுகிறார். தேங்கி திளைத்து தேக்கி திளைத்து நான் அதுவாய் இருக்க, தேக்கி பாருங்க. இந்த இடம் நிர்மலாவத்தை
அது அப்படியே ஒரு சுருக்கமாக சொல்லிட்டார், பாதி பாட்டில் சொல்லிட்டார். ஏன்னா இவருக்கு பாதி பாட்டில் தான் அவர் உணர்த்தினார். எப்படி சார் இது பாதி பாட்டில் உணர்த்தினார், பாதி பாட்டு அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன், நான் விளக்கி சொல்கிறேன். தேக்கி திளைத்து நான் அதுவாயிருக்க நீ செய் சித்திர, செஞ்ச வித்தை இருக்க, நீ செய்த சித்திரம் விசித்திரம். ஒன்றும் இல்லாத மண்ணை தங்கமாக மாற்றிவிட்டிய நிமிஷத்தில். அதுக்கு ஆசைப்பட்ட உண்மைதான், அதுக்காக ஏங்கி தவித்த உண்மைதான். ஆனால் ஒரு நிமிஷத்தில் துரியாதீதத்தை காட்டினீர. நான் அதுவாயிருக்க நீ செய்த சித்திரம் மிக நன்று. நீ பண்ண வேடிக்கை, சித்திரம் என்று சொன்னால் விசித்திரம் என்று அதை சொல்லுவார்கள். சித்திரம்னா வினோதம், அதிசயம். என்னென்னவோ அதிசயம் பண்ணுறாங்க. என்ன நீ இப்படி மாற்றிட்ட? அந்த ஒரு நிமிஷத்தில் இந்த ஆனந்தத்தை துரியாதீதத்தை நிர்மலாவத்தையில் நிறுத்தி காட்டிட்டார். சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான் விஷயம் அப்படின்னுட்டாராம். விஷயம் இதுதான். தேக்கி திளைத்து நான் அதுவாயிருக்க நீ செய் சித்திர மிக நன்று காண். எந்தை வடவால் பரமகுரு வாழ்க. தட்சிணாமூர்த்தி முதல்ல அவர்கிட்ட தானே மேலிருந்து கேட்டு வந்தார். வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க. நானும் இதில் ஒரு திருக்கூட்டத்தில் வாழ்வதற்கு எனக்கு அருள் செய்தார்களே இந்த நந்தி மரபு. நான் இன்னைக்கு நான் நந்தி மரபுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வாழ அருளிய அந்த நந்தி பெருமானை மறந்துட முடியுமா? அவரிலிருந்து தானே தொடங்கி. வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க என்று அடியர் மனமகிழவே. வேதாகம துணிவு இரண்டில்லை ஒன்று என்னவே. வேதம் முடிவு வேதாந்தம், ஆகமத்தினுடைய முடிவு ஆகமாந்தம். அந்த ஆகமாந்தமும் வேதாந்தமும் முடிவு சிவம் ஒரு பொருளைத்தான் சொல்லுகிறது. பொருள் வேறல்ல, ஒன்றுதான். அதற்கான் இந்த வேதாந்தத்திலையும் சித்தாந்தத்திலையும் ஒற்றுமையாக இருக்கிற இடம் எதுனா, முடிந்த பொருளாக சொல்லப்படுவது, முதற் பொருளாக சொல்லப்படுவது பரமேஸ்வரன், பரம்பொருளாக விளக்கக்கூடிய சிவபெருமான். எனவே வேதாகம துணிவு, வேதாகம துணிவு என்று சொல்லுகிற பொழுது வேத துணிவு, ஆகம துணிவு, வேதாந்தம் சித்தாந்தம், இந்த இரண்டினுடைய துணிவிலே என்ன தெளிவாக்கினார்? இரண்டில்லை, முதற்பொருள் இரண்டில்லை, ஒன்று ஒன்று, சிவம் ஒன்று என்னவே. இதை காட்டுவதற்காகவே சொல்லவே நிலைநிறுத்துவதற்காக வந்த குருவே என்று சொல்லுகிறார். அப்போ மணிவாசக பெருமானுக்கு அந்த குருநாதர் வந்தது போல நம்முடைய மௌன குரு வந்தாராம். வந்தவருக்கு இந்த பாரு, இந்த வேதாந்தம் சித்தாந்தம் இதிலெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போயிடாத, ரெண்டுக்கும் மூணு முதற் பொருள் ஒன்று தான். இந்த சித்தாந்தத்தில் இந்த நிர்மலாவத்தை இதுதான் தெரிஞ்சுக என்று உபதேசித்தார். எனவே இந்த உபதேசம் நிகழ்ந்ததா? எதில் உபதேசம் பண்ணாருன்னாரு? வீறு சிவஞான சித்தி நெறி. இதான் இந்த சிவஞான சித்தியார் என்று சொல். வீருங்கிறார். வீறு பெருமை மிக்க, அது சிவஞான சித்தியார் சொல்லுகிற பொழுது வீறு சிவஞான சித்தினார். இந்த வீருங்கிறது ஒப்புமை சொல்லப்பட முடியாத அந்த வெற்றி நிறைந்த, சிறப்பு நிறைந்த, ஒன்றில் இரண்டில்லை ஒன்று என்னவே வந்த குருவே. வீறு சிவஞான சித்தி நெறி மௌன உபதேச குருவே. அந்த மௌன உபதேசமாக செய்த அந்த குருநாதரை அந்த சிவஞான சித்தி நெறியிலே எமக்கு இதை தெளிவுபடுத்தினீரே பெருமானே என்று கூறுகிறார். அப்போ அவருக்கு இவர் உபதேசம் செய்த அந்த உபதேசம் செய்த சிவஞான சித்தியார் பாட்டு என்னன்னு கேட்டா, அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினான் அறியாதே அறிந்து. இது அப்படியே வரும் இந்த பாட்டில். இந்த பாட்டில், இந்த பாதி பாட்டில் என்ன இருக்கோ அதை இவரு இந்த பாட்டில் முழுக்க கொடுத்திருக்கிறார். ஐந்து பூதம் முதல்னு சொன்னார் இல்லையா, அதை அறி ஆமை இதுல சொல்லுவார். பெருமானே, நான் அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள். இந்த ரெண்டு பாட்டையும் அன்பர்களே உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது எடுத்து அதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும்.
அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினான். அருளாமை எப்படி வரும்? இது மாயையினுடைய இதில் விட்டுருக்கான். மாயை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்குது. இப்போ அது சொல்கிறது தான் இது கேட்க முடியும். அவர் சரி நான் பார்த்துக்கிறேன் விட்டுரு அப்படின்னு சொல்லி மீட்காமல் போனால் அது எப்படி இந்த மாயையிலிருந்து விலக முடியும்னு கேட்குறார். இது அவரும் விட்டுருக்காரு, அவரே தான் விட்டார். இதில் அப்படியே விட்டுரு அவரு. நீ மீண்டு வா தானா வான்னு சொன்னால் அது விடுமா? அதில் அதனுடைய சக்தி என்ன? இந்த ஆன்மாவனுடைய சக்தி. அதனால தான் ஆன்மா திருவுருளை வாங்கிக்கிட்டு தான் அதுலேருந்து விடுபட்டு வர முடியும். விடாது அல்லாட்டி அது மாயை. ஒருத்தர் பொறுப்பில் ஒருத்தர் ஒப்படைச்சிருக்கிறார், ஒருத்தரை அவரை மீட்டு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் உரியவர் மீட்டாலே ஒழிய அடிமையாக கொடுத்தவர் விடமாட்டார், தனிமைப்படுத்தி வைத்து கொண்டே இருப்பார். நான் மீண்டு போகணும்னா உன்னை யாரு கொண்டு இங்கே அடிமை வைத்தார்களோ அவர்கள் மீட்டு கொண்டு போகணும். அப்படி சிவபெருமான் தான் அடமான வச்சார். அப்படி மாயையில் நம்ம வைத்த பிறகு நாம விடுபட்டு போகணுங்கிறது நம்மளால முடியாது. அதுக்கு முயற்சி பண்ணவே வேண்டாம், முடியாது, கஷ்டம். மாயையிலேருந்து நான் விடுபட்டுடுவேன், நான் இதுலேருந்து கிளம்பிப்படுவேன். அது அவருடைய அருள்னால என்ன பண்ணுவார், கூப்பிட்டுக்குவார். வேண்டாம் வா அப்படின்னு கூப்பிடுவார். அதை சொல்லுகிறார். அறியாமை அறிவகற்றி அறிவினுள். இது சிவஞான சித்தியார் பாட்டு, அருணந்தி சிவாச்சாரியாருடைய பாட்டு. இந்த ஒரு பாட்டில், இந்த பாதி பாட்டில் என்ன தேத்திட்டாரியாங்கிறார். அறியாமை அறிவகற்றி பாதி பாட்டில் தேத்திட்டாருங்கிறத தனியாக சொல்றார். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை தான் பணிவதென்னாலோ. பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக, இப்பார் விருத்தமாக, பார் விருத்தமாகங்கிறது தான் ஐம்பூத நாதம் வரை, 5 பூதத்திலிருந்து நாதம் வரை என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள் 36 தத்துவங்களும். அறியாமை அறிவகற்றி அறிவின் உள்ளே அறிவுதனை அருளினான் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே. அதனாலதான் அந்த மனதை எடுத்து தூக்கி போடுன்னு சொன்னாரே, சிந்தையை தூக்கி சிந்தையற நில்லென்று சொன்னார் இல்லையா? அதுதான் சிந்தையற நில்லென்று என்று சொல்லுவதுதான் இங்கே சொல்லுகிற பொழுது நீ மனதை சிந்தை அற நில்லென்று சும்மா இருத்தி என்று சொல்லுகிறார். சிந்தையற நில்லென்று சும்மா இருத்தி. அதை இங்கே சொல்லுகிற பொழுது அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்திருப்பையாயில். அவ்வளவுதான். இதைத்தான் விளக்குனாராம். இதுதான் உபதேசமா. பாதி சிவஞான சித்தியாரிலிருந்து உபதேசித்தார்னு இந்த பாட்டிலேயே சாமி சொல்றாங்க. பாட்டிலேயே சொல்றாங்கன்னா என்ன கருணை! எந்தை வடவால் பரமகுரு வாழ்க என்று அந்த பெருமானுடைய அந்த சிறப்பை சொல்லுகிறார். வடவால் அவர் தானே முதல். நமக்கு யார் குருநாதர்னா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லணும். அவர் மூலமாக தான் நமக்கு குருநாதர் யாரா இருந்தாலும் அவர் தான் தட்சிணாமூர்த்தி. நமக்கு தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் நந்தியா தட்சிணாமூர்த்தி. இப்போ மடங்களில் பார்த்தா குருஞான சம்பந்தருக்கு பிறகு எத்தனையோ ஆதீனங்கள் இருந்தாலும் எந்த ஆதீனமாக இருந்தாலும் அது குருஞான சம்பந்தர். அப்படி அவர் பரம குருநாதர் அவர் தான் நமக்கு என்று சொல்லுகிறார். மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. இந்த மாதிரி ஆசிரியருக்கு குருவுக்கு இப்படி உருகி 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 அந்த பாடல்களை எழுதுற என்ன எனக்கு உபதேசித்தார். எப்படி உபதேசம்னா மொழியா உணர்வு. அந்த ஒரு நொடியில என்ன அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் இல்லைன்னா எது என்ன ஆயிருக்கும், நான் என்னவாவது போயிருப்பேனே என்று சொல்லுகிறார். அந்த காட்சியைத்தான் சொல்லுகிறார். வானொத்த காட்சி நல்கும். இந்த பாட்டில் சொல்லுகிற ஒரே வரி தான் சொல்றார், வானொத்த காட்சிங்கிறது. அந்த மௌன குருவாக அமர்ந்திருந்த அந்த காட்சி இருக்க வந்தவொடனே அவ்வளவுதான். என் நெஞ்சமெல்லாம் கல் பரந்தாங்கு.
கரைந்திட்டது. அது மட்டும் இல்லை, குருநாதர் வந்தால் இனிமே என்னை பிடிச்சி வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போக வேண்டிய வினைகள்லாம் இருக்குமே, அந்த வினைகள் என்னன்னாரு, அந்த காட்சி ஒன்று என்ன பண்ணிச்சான், அறம் மாதிரி இருந்து என்னுடைய வினைகளை எல்லாம் அறுத்து எரிஞ்சிருச்சு. என் வினைகள் எல்லாம் கருந்தாது, கருந்தாது என்று சொல்லி இரும்பு, இந்த இரும்பை பொடி செய்தது என்ன, வானுத்த காட்சி நல்கும் பொற்பு அறமாய், பொற்பு அறம்னா இடையின ரகரம், பொற்பு அறமாய்னா அழகான அறம், அறம்னா இரும்பை அறுக்கிறது அறம்னு பேர். அந்த இரும்பை அறுக்கக்கூடிய அறம் போல அந்த காட்சி. எது இரும்பு இங்கேன்னு கேட்டா, என் வினை கருந்தாது, கருந்தாதுங்கிறது இரும்பு. அப்படி தங்கத்துக்கு பொன் தாது என்பார்கள். இப்படி வினை கருந்தாதை என்னுடைய வினைகளை முழுமையும் நீக்கி வைத்தார். குருநாதர் வந்து உபதேசம் பண்ணால் சஞ்சிதம் தான் முதல்ல போகும், ஆகாமியம் அற்புதமாக விளையும். பிராரத்தம் இருக்கும், ஆனால் அதையும் குருநாதரை பற்றி கொண்டே தீர்த்து விடலாம். வானொத்த காட்சி நல்கும் பொற்பரமாயி, பொற்பரமாய் அது வந்து கரெக்டாக தான் போட்டிருக்க, முதல்ல இருந்தது தான் சரி. இடையின ரகரம் தான், வல்லின ரகரம் இல்லை, இடையின ரகரம். அறமாய் அப்படின்னு சொன்னால் அறம், அறுக்கிற அறம் இருக்குல்ல, அந்த அறம் தான். பொற்பு அறமாய் என் வினை கருந்தாதை பொடி செய்ததே, என்னுடைய வினையாக இருக்கக்கூடிய இரும்பை அது பொடி செய்தது. எப்படிப்பட்டவர், எப்படி வருவாருன்னு நினைச்சா, அங்கே தற்பரமாம் சிற்பரமாகி மன்றம் தனில் நடித்து நிற்பர் அம்போரு கண்மால் பணி நீதர். அவரு மௌன குருவாக வந்து நின்றார். இப்படிப்பட்டவர் நமக்கு வருவாரா, தட்சிணாமூர்த்தியாக நிற்கிற பெருமான் எனக்கு வருவாரா என்று நினைத்தேன். ஆனால் அவரோ வான் ஒத்த காட்சி நல்கும் நீதர் பெருமான் நிற்பர் அம்போருகன் மால்பணி நீதர் என் நெஞ்சகமாம் கற்பரந்தாங்கு கரைந்திட. கல்லு நெஞ்ச கனகல்லும் நெகிந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர். நெஞ்சம் கல் மாதிரி இருக்கும், அப்படியே கரையவே கரையாது, கடினமாக இருக்கும், கண்களில் கண்ணீர் வராது. அப்படி தன்னுடைய நெஞ்சங்களை கல் என்று கூறுகிறார்கள். உண்மையிலே அது கல் இல்லை, இல்லையா? நெஞ்சங்கல் இரும்பு செவினாரு மணிவாசகர். அப்படிப்பட்ட அந்த நெஞ்சகமாம் கல் பறந்து ஆங்கு கரைந்திட வானொத்த காட்சி நல்கும் பொற்பரமாய் வினை கருந்தாதை பொடி செய்தது. என்னுடைய வினைகளையெல்லாம் நீக்கி அந்த திருக்காட்சி அருளி செய்ததே என்று எண்ணி பார்க்கிறார். இந்த பாயப்புலி என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 2வது பாடல். அது குருநாதர் தனக்கு அளித்த காட்சியையே இங்கே வானொத்த காட்சி என்கிறார். அவர் தான் வந்து குருநாதரை பெற வேண்டும் என்பதற்காக விண்ணப்பித்தது தட்சிணாமூர்த்தியிடம், அவருக்காக ஒரு பதிகம் பாடினார். அப்படி அவருடைய அருளினாலே தனக்கு ஒரு குருநாதர் கிடைத்தாரே என்று குருநாதருடைய புகழை பாடுவதற்காக அதற்கு ஒரு பதிகம் மௌனகுரு வணக்கம் என்று பாடினார். அது சின்மயானந்த குரு, இது மௌனகுரு வணக்கம். ஆனாலும் கூட இப்படி தனித்தனி பகுதிகளாக பாடினாலும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் குருநாதரை வணங்குவதும் குருநாதரை போற்றுவதுமாக பல்வேறு செய்திகளை அவர் சொல்லுவார். அவற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை நிறைவு செய்து, இந்த அற்புதமான ஞான வழி எல்லோருக்கும் கிடைப்பதற்காக தன்னுடைய அந்த ஆதரவை தெரிவித்த நம்முடைய துபாய் ராமநாதன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இதனை கேட்ட அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அந்த குருநாதர் நல்குகின்ற குருவருள் சித்திக்கட்டும் என்று சொல்லி, அதை விட பெரிய பேர் இந்த பிறப்புக்கு இருக்க முடியாது, எனவே அதனை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, இப்பொழுது இந்த நிகழ்வினுடைய நிறைவாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி,
என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.